இன்டர்நெட் கலாச்சாரத்தில் யாரோ தெரிய சம்மந்தப்பட்டவங்க கண்டமேனி கற்பனையாக வந்து நிறைய செய்திகள் போடுறாங்க. இனிப்பை குறைச்சி இந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிடும். இயற்கையா வெறும் ஒரு மருந்தால மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்கார பருப்பு தான். வெங்காரம்ன்றது அற்புதமான மருந்து. அதை வந்து வெங்காரத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, நல்லா பொரிச்சிடுவாங்க. பொரிச்சு மாவு மாதிரி ஆக்கிடுவாங்க. 5 குன்றி மணி அளவு அவ்வளோதான் சாப்பிடும். வாரத்துக்கு வந்து 1 கிலோலேருந்து 2 கிலோ குறையும். இப்படி படிப்படியாக குறைஞ்சி அப்படின்னா ஒரு மாசத்துல 10 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். வெங்காரம் என்பது ஒரு தாது பொருள். கல்லீரல் வீக்கம் சம்பந்தப்பட்ட சில அழற்சிகளுக்கு, கல்லீரல் அழற்சிகளுக்கு அந்த மருந்தானது தரப்படுகிறது. அந்த வெங்காரத்தை வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, பல்லு ஈரில் புண்ணு இருந்தால் அந்த வெங்கார பவுடரை தேனில் குழைச்சி வாயில் வச்சு கொப்பளிச்சோன்னா புண்ணு சீக்கிரமாக ஆறுது. வயிற்று புண்கள் ஆறவும், கல்லீரல் புண்கள் ஆறவும், கல்லீரல் அடைப்பு போகிற நோய்களுக்கு அது அற்புதமான மருந்து வெங்காரம். வெங்காரத்தை பொடி பண்ணி அந்த பொரிக்காமல், தேன் இல்லாமல், நெய் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் அப்படி கரைச்சி குடித்ததுனால அது குடலை மாற்றி பிரச்சனை பண்ணி, கல்லீரலை பிரச்சனை பண்ணி, விதமான ஒரு மஞ்சாக்காமலை முத்தி போன மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அது உயிருக்கு ஆபத்தாகிறது. நாகஸ்நேலுக்கும் வணக்கம். மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்றியமையாததாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் நடக்கிற ஒரு சில தவறுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துறது. ஆனால் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஆலோபதி சார்ந்த டாக்டர்கள் சொல்லியுமே அதுலேருந்து பல பேரை மீட்டு கொண்டு வந்தவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹக்கீம் சையத் சத்தார் அவர்கள். ரப்பானி வைத்தியசாலை மூலயமா ஏறக்குறைய 37 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க பல பேரை வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கி கொடுத்துருக்காரு. அவரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாதஸ் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 25 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி மேகசினையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சார்கிட்ட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம். அவர்கிட்ட எந்த நம்ம முக்கியமான தகவல்களை நம்ம எதிர்பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு மாணவி வந்து உடல் எடையை குறைக்கணுன்றதுக்காக வெங்காரம் அப்படின்ற ஒரு பொருளை சாப்பிட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு விஷமாக மாறி இருக்குது, அவங்களோட உயிரையும் வந்து பறிச்சிருக்கு. வெங்காரம்னா என்ன, அதை அப்படி சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வெங்காரம் என்பது ஒரு தாது பொருள். அது இமயமலையில் உற்பத்தியாகி ஒரு நீரை போல அது ஓடி வந்து திபெத் அந்த பகுதியிலே உறைந்து அது நம்ம படிகாரம் போன்ற ஒரு பொருளாக மாறுகிறது. அதுவும் தாது பொருள், மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு தாது பொருள். தாது பொருளை வந்து இப்போது சித்த மருத்துவமானாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவமானாலும் சரி, யூனானி மருத்துவமானாலும் சரி, ஒரு பொருளை நன்மைகளும் இருக்குது. ஒரு மூலிகையிலையோ ஒரு தாது பொருள்லையோ அதில் ஒரு நல்ல பலன் இருக்குது. அதில் வந்து சில விஷத்தன்மைகளும் சில இருக்குது, ஒரு பகுதி. அப்போ அதை சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுத்தி முறையில் யூனானி முதப்பிருன்னுவாங்க. சுத்திப்படுத்தணும்னா அதோட நச்சுத்தன்மையோ அதை பாதிக்கும் தன்மையோ அது அழியுது. அது பரிசுத்த பொருளாக, மருந்து பொருளாக, மனிதனுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக ஆகிறது. அப்போது என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அந்த வெங்காரத்தை யூனானி முறையில் ஜவாக்காருன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் வீக்கம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி சில அழற்சிகளுக்கு, கல்லீரல் அழற்சிகளுக்கு அந்த மருந்தானது தரப்படுகிறது. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது, முறை இருக்குது. இன்றைக்கி பாம்பு விஷம் கூட ஒரு மருந்து. அதுவும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட வீக்கங்களுக்கு, தீராத மோசமான கல்லீரல் நோய்களுக்கு அதை இன்றைக்கும் மருந்தாக கொடுத்து கல்லீரல் நோய்களை சரிப்படுத்துகிறாங்க. இப்படி இப்போ இரும்பு இருக்குன்னா, இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னா அதற்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட மெட்டல், அன்னபேதி, செந்தூரம், இப்படி சில பொருட்கள் வந்து அதை வந்து பஸ்வமாக்கும்போது ஒரு பொருள் வந்து மைக்ரோஃபைன் அடுப்பில் வச்சு
விரட்டியில் வச்சு 2 படம் 3 படம் 4 படம் போடும்போது அது மனிதனுக்கு நன்மை பெறக்கூடிய ஹீமோகுளோபின்னு சொல்லக்கூடிய இரத்த குறைவை ஹீமோகுளோபின் குறைவை அதிகப்படுத்துது. அதாவது சுத்தி செய்யாமல் பஸ்வம் செய்யாமல் அரைச்சி சாப்பிட்டா அந்த இரும்பானது என்ன பண்ணும், கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, அது போல் வரும். சுற்றி மருத்துவம் அது மனிதனை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான மருந்தாக. அப்போது அந்த ஜவாக்கார்ன்றது இப்போ என்ன இருக்குது சார், இப்போது அந்த நம்ம இன்டர்நெட் கலாச்சாரத்தில் யாரோ தெரிய சம்மந்தப்பட்டவங்க கண்டமேனிக்கு கற்பனையாக வந்து நிறைய செய்திகள் போடுறாங்க. அது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டா சரியாயிடும், அதை சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லிட்டு ஆளாளுக்கு டாக்டர் ஆகிடும். எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் அப்படியே நம்புகிற மாதிரி பேசுவாங்க. ஒருத்தர் வயிறு இவ்வளோ பெருசாகிட்டு என்கிட்ட வந்தார். என்னன்னா, ஒன்றும் சாப்பிடல சார், இன்னும் எதுவும் சாப்பிடல, நான் நார்மலாக தான் இருக்கிறேன், நார்மலாக சாப்பாடு தான் சாப்பிட்றேன், எனக்கு திடீர்னு இப்படி ஆச்சு, எப்படி 2-3 மாதம்னா கேட்டேன். சத்துக்காக வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்னு கேட்கும்போது அவர் சொன்னார், காலையில் ஒரு 20 பாதாம் பருப்பு, ஒரு நாஷ்டா பண்ணிவிட்டு ஒரு 10 அக்ரோட் பருப்பு, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு 10 இப்படி சாப்பிடுவேன் சார் ஹெல்த்துக்கு. ஏன்பா யாரை கேட்டு சாப்பிட்டேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அற்புதமான சக்திகளை, நரம்பு தஞ்சுகளை, தாதை, புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ண பொருள் தான் இது 3. பிஸ்தா பருப்பு அது வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி 4 டப்பாவில் வச்சுன்னு சாப்பிட்டு இருந்தார். அப்போது அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார், ஒருத்தர் வந்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா நல்லதுன்னாரு, ஒரு வெப்சைட் 20 சாப்பிட்டா நல்லதுன்னா அப்படி இல்லை. மனிதனுக்கு செரிமான மண்டலம் இருக்குது, ஜீரண மண்டலம்னு சொல்லுவாங்க. வாய் முதற்கொண்டு நம்ம ஆசன வாயிற்கு இருக்க சிஸ்டம் அது செரிமான மண்டலம். இப்போ செரிமான மண்டலம் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் ஜீரணம் ஆக்கணும். அதுக்கு மேலே திணிச்சா அது என்ன பண்ணுது, கொழுப்பாக மாறி சர்க்கரையாக மாறி கல்லீரல் அடைச்சி அப்புறம் வயிற்றில் கொழுப்பு சேர்ந்து பெருசாகிடுது, சுவாச முட்டு, மற்ற பிரச்சனை, ஜீரண கோளாறு என்னென்ன வருது. அப்போது அது ஜவாக்கார்ன்றது வெங்காரன்றது அற்புதமான மருந்து. அதை வந்து இப்போ வெங்காரத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, நல்லா பொரிச்சிடுவாங்க, பொரிச்சு மாவு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா 5 குன்றிமணி அளவு, குன்றிமணினா குண்டுமணி, கருப்பு சிவப்பு குண்டுமணி, அவ்வளோதான் சாப்பிடணும். தேனில் சாப்பிடணும், இல்லை சாப்பிட்டா அனுபானமாக அதை நெய் சேர்த்துக்கணும். இப்படி வந்து தேன், திணை இப்படிலாம் அனுபானமாக சேர்த்தா அது போய் வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றி, இன்னும் கேட்க போனால் அந்த வெங்காரத்தை வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, ஈரல புண்ணுண்டா அந்த வெங்கார பஸ்பத்தை பவுடரை தேனில் குழச்சி வாயில் வச்சு கொப்பளிச்சோன்னா புண்ணு ஆறுது, சீக்கிரமாக ஆறுது. அதை போல் வயிற்று புண்கள் ஆறவும், கல்லீரல் புண்களை ஆறவும், கல்லீரல் அடைப்பு போகிற நோய்களுக்கு அது அற்புதமான மருந்து வெங்காரம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வருவாங்க, 1 மாதம் மருந்து கொடுப்பேன், 15 நாளில் வந்து நிற்பாங்க. என்னன்னா ஆரோக்குள்ளாரு சீக்கிரம் சாப்பிட்டா, நிறைய சாப்பிட்டா சீக்கிரம் நல்லா ஆகும்னு. அது போய் செரிமான கொண்டாட்டம் உண்டாகும், தலைகீழ் மாற்றங்கள் உண்டாகும். மருந்தே சாப்பாடு கூட அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா, செரிமானத்துக்கு அளவுக்கு மேலே சாப்பிட்டோம், நம்ம கெப்பாசிட்டி ஜீரணம் இவ்வளோ தான், ஒரு அரை பிளேட் பிரியாணி தான் ஏற்றுக்கணும்னா நல்லா இருக்குன்னு ஒரு பிளேட் அடித்தா ஒன்று வாந்தியாக போகும், இல்லை பேதியாக போகும். நல்ல பொருட்கள் எதுவுமே அப்படி. அதை போல் வெங்காரன்றது இப்போ நிறைய பொருட்கள் தப்பாக பண்ணிவிட்டு அதை கடைசியில் வந்து அப்படியும் எங்கேயோ ஒரு கேஸ் நடக்கும், அதை சைடு எஃபெக்ட் தான், அது அப்படியே பச்சையாக அரைச்சி அப்படியே சாப்பிட்டுருக்கோம். வெங்காரத்தை பொடி பண்ணி அந்த பொரிக்காமல், தேன் இல்லாமல், நெய் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் அப்படி கரைச்சி குடித்ததுனால அது குடலை மாற்றி பிரச்சனை பண்ணி, கல்லீரலை பிரச்சனை பண்ணி, அதை ஒரு விதமான ஒரு மஞ்சாக்காமலை முத்தி போன மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அது உயிருக்கு ஆபத்தாகிறது உண்டு. அதே போல் எந்த பொருளுமே நாம் வந்து முறை இல்லாமல், அளவு தெரியாமல் நாம் சாப்பிட்டா இதனுடைய விளைவுகள் வரும். அது வந்து இப்போ என்ன எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம்னாலும் பூதாகரமாக எடுத்து பேசுகிறது இப்போது வழக்கமாகிடுச்சு மீடியாவில், இன்டர்நேஷ்னலில்.
சரி, அதெல்லாம் தவிர்க்கணும். மக்கள் வந்து இதை பார்க்குறவங்க 1000 டிவியில் பேசினாலும் அது வந்து முறையான, இப்போ நீ சொன்னா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட பக்கத்தில் ஏதாவது இருந்தா, ஐயா இவ்வளோ வெங்காரத்தை பற்றி நான் பார்த்தேன், எப்படியான்னு கேட்டால் அவங்க அனுபவம் உள்ளவங்க அது இப்படி தான், இவ்வளோ டோஸ் தான், இவ்வளோ சொல்லுவாங்க. ஒரு சித்தா ஆயுர்வேத டாக்டர், யூனானி டாக்டர் யாராவது சமீபத்துக்கு பண்ணி அப்படி சாப்பிட்றதான் வர. இதேமாதிரி மக்கள் எப்படி ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, இன்டர்னல் எது பார்த்தாலும் அதை தீர ஆராய்ந்து இதனால் இவன் செய்யும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவர் சொல்கிறாரு. இதை இவன்கிட்ட கொடுத்தா இவன் சரியாக செய்வானா இல்லையா இது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பொருளை அவங்ககிட்ட கொடுக்கணும் வேலைன்னு சொல்லுவாங்க. அது இதுக்கும் மருந்துக்கும், இந்த மருந்து இதனால் இது செய்யும் என்று ஆய்ந்து அப்படி நம்ம பயன்படுறது சாலை சிறந்தது இது அப்படி இருந்தால் சைடு எஃபெக்ட் வராது. உலகம் பிறந்ததுலேருந்து சித்த ஆயுர்வேத யூனானி மருந்துலாம் இது வரைக்கும் நடக்குது. இன்றைக்கும் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது முறையீட்டு செய்யும்போது இது வருது. அதனால் அந்த பெண் அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஆர்வக்கோளாறாக செய்தது. இருந்தாலும் அது மிக வருத்தப்படக்கூடிய விஷயம், துக்கப்பட விஷயம். யாராக இருந்தாலும் இது சகோதரிய மகளாக அப்படி நிறுத்தி எடுத்துக்கணும். இதுவே மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இது போல் பொருட்கள் பயன்படுத்தும் போது. ஓகே சார். ரைட்.